ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நடந்த சண்டையில் கிழிஞ்சதுன்றதும் அந்த 3 பொண்ணுங்களோட சண்டையாக தான் இருக்கும். அவங்களையும் கூண்டோட தூக்கிட்டு வந்து லூயிஸ் உரிச்சா மாதிரி மூட்டையாக பூண்டு உரிக்க விட்டுருவாங்க. நீங்கள் ஒழுங்காக உரிக்கணும், எந்த நைஃபையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா வேறு பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. உடனே லூயிஸும் வந்துட்டு என்னையோ இவங்கெல்லாம் வேலை செய்கிறாங்களா இல்லையா, ஏதாவது ஓவராக பேசுகிறாங்கன்னா 10 கிலோ இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். என்ன கேர்ள்ஸ், என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா, நான் தான் அந்த மெமரி லாஸ் பேஷண்ட்டு, என்கிட்ட இருந்து போக்ஸில் கிட்ட இருந்து காசு ஆடையை போட்டு எங்களை ஏமாத்துனீங்கல்ல, நல்லா ஊறிங்க, நீங்கள் மட்டும் ஒழுங்காக உரிக்கல 10 கிலோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்ட்டு வர மிரட்ட ஆரம்பிச்சிருவான். அதேமாதிரி அவங்க எவ்வளோ உரிக்கணுன்ற கணக்கு வேற சொல்லிக்கிட்டு போனால் அந்த பொண்ணுங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகிடும். 13 நாளுக்குள்ளே நீங்கள் இதை உரிச்சே ஆகணும், இல்லை உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்ட்டு வர மிரட்டிகிட்டு இருப்பான். உடனே அந்த கேங்கில் இருக்க ஒரு பொண்ணும், நீ பணக்காரன்னு என்னால் நம்பவே முடியல, நீ பிச்சைக்காரன்னு நான் நினச்சேன் அப்படின்ட்டு வர இவ்வளோ வழிஞ்சிக்கிட்டு இருப்பா. உடனே லூயிஸோ, நீ ரொம்ப ஓவராக பேசுகிற, இவளுக்கு ஒரு 10 கிலோ இன்க்ரீஸ் பண்ணுங்க யோ அப்படின்ட்டு வர சொல்லிவிடுவான். உடனே யோவும் வேற இன்க்ரீஸ் பண்ணி விட்ருவாங்க. உடனே அந்த கேங்கில் இருக்க இன்னொரு ஒரு பொண்ணு, இவன் பணக்காரன் இல்லை பைத்தியக்காரன் போல அப்படின்னு சொல்லிட்டு வேற திமிரா பேச ஆரம்பிச்சிடும். அந்த பொண்ணுக்கும் சேர்த்து வேற இன்க்ரீஸ் பண்ணி விட்ருவாங்க. வாய் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா, உன்னால நம்ம எல்லாருக்குமே வேற இப்போ இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வேற இன்க்ரீஸ் ஆகிடும் 10 kgs. எல்லாருமே தலையெழுத்துன்னு சொல்லிட்டு உட்காந்து வேற உரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அன்றைக்கி நாளோட மூட்டையெல்லாம் வேற உரிச்சிருவாங்களாம். இவன் வேற அவங்களுக்கு அந்த நாளுக்கான கூலியவும் கொடுத்துருவாங்க. கையில் காசை பார்த்தோன்னே 3 பொண்ணுங்களும் வேற பல்ல இழிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏதோ நமக்கே இந்த காசு கொடுக்க போகிறாங்க போல அப்படின்னு நினச்சி. ஆனால் பக்கத்துலேயே கிம்மு உட்காந்து மரியாதை காசை கொடுங்க, உங்களுக்கான கடன் இதில் கழிச்சுக்க போடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் காசையும் வர பிடிங்கிப்பாரு. இங்கே கட் பண்ணால் ஆஃபீஸை தான் காட்டுவாங்க. ஆஃபீஸில் ஜாக்லினும் வந்துட்டு பிக் நியூஸ்னு வேறு கத்திக்கிட்டே வருவா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, போக்ஸில் இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கா, அந்த கம்பெனிக்கு அவள் தான் ஓனராக அப்படின்லாம் வேறு சொல்லிக்கிட்டு இருப்பா. அந்த கம்பெனியை வேறு கூகுளெலாம் சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். உடனே எல்லோரும் பயங்கர ஷாக் ஆகிடுவாங்க. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு நியூஸ் தெரியுமா, அந்த கம்பெனியில் தான் சாவும் ஒர்க் பண்ணுறாராம் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாள். உடனே எல்லோரும் பயங்கர ஷாக் ஆகிடுவாங்க. சாக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, அவரே இவ்வளோ பெரிய கம்பெனியை விட்டுட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப்பில் போய் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்ட்டு வேற யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு என்னதும் போக்ஸில் தான் காரணம்னு தோணுது, அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு தான் இங்கே ரிசைன் பண்ணிட்டு அங்கே போயிட்டாரு போல அப்படின்ட்டு வேற சொல்லிட்டு இருப்பாரு. மாறிக்கு எவ்வளோ தான் கடுப்பாக இருந்தாலும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, சரி ஓகே கதை பேசுன போதும் நம்ம வேலையை பார்க்கலாமா அப்படின்ட்டு வரை ஏஞ்சி போயிடுவா. இங்கே கட் பண்ணால் நம்ம போக் நம்ம தான் காட்டுவாங்க. இவனுக்கு கிம்மு தான் டியூஷன் எடுத்துகிட்டு இருப்பாரு. இவனுக்கு வேறு மேக்ஸில் ஒன்றுமே தெரியாதுல்ல, ஸோ அவரும் உட்காந்து வேறு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. ஆனால் இவனுக்கு ஒரு மண்ணுமே தெரியாது. நீங்கள் ஃப்ராக்ஷன் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு வர டென்ஷனில் கேட்க ஆரம்பிச்சிருவாரு. கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். கேள்விப்பட்டீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம், இன்றைக்கி நான் ரொம்ப டயர்டாகிட்டேன், நாளைக்கு பார்க்கலாம், போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்ட்டு வர சொல்லிவிடுவார். ஒரு நிமிஷம் இருங்க, நான் இதுக்கு முன்னாடி போக்ஸில் பார்க்கும் போது கூட எங்கேயோ பார்த்த மாதிரி ஃபீல் பண்ணேன், இப்போ உங்கள் ஃபேஸை பார்க்கும் போது தான் எனக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது, இதுக்கு முன்னாடி நம்ம எப்போயாவது மீட் பண்ணியிருக்கோமா அப்படின்லாம் வேற கேட்டுகிட்டு இருப்பார். இவனும் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு வர சொல்லிவிடுவான். இல்லையே, எனக்கு அப்படி தோணுதையே, இவனை நான் கண்டிப்பாக இங்கேயோ பார்த்துருக்கேன், எனக்கு என்னதோ அப்படி தான் தோணுது அப்படின்ட்டு வர யோசிச்சுக்கிட்டு இருப்பார். இங்கே கட் பண்ணால் நம்ம லூயிஸை தான் காட்டுவாங்க. லூயிஸும் வேறு நம்ம போக்ஸில் பார்க்க வந்துருமா. டேய், உனக்கு வேறு வேலை வெட்டியே கிடையாதா, எப்போ பார்த்தாலும் இங்கேயே வந்துக்கிட்டு இருக்க, உனக்கு என்னடா வேணும் அப்படின்ட்டு வேறு கத்த ஆரம்பிச்சிருவார். நான் இங்கே ஒரு பிஸ்னஸ் விஷயமா பேச தான் வந்தேன், நீங்கள் ஏன் என்னை சும்மா திட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு வேறு கத்த ஆரம்பிச்சிருமா. என்னது பிஸ்னஸ் பேச வந்தியா, என்ன பிஸ்னஸ்ஸு அப்படின்ட்டு வேறு கேட்பாரு. சரி ஓகே 2 பேரும் வந்து உட்காருங்க அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். உடனே போக்ஸிலும் என்னடா பிஸ்னஸ் அப்படின்ட்டு வேறு கேட்பா. கோல்ட் லைனோட ஏன் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் சைன் பண்ணக்கூடாது, ஏன்னா இப்போ கோல்ட் லைனில் நாங்கள் ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஆர்கானிக் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதில் பெஸ்ட்டாக இருக்கீங்க, உங்கள் ஃபீட்பேக்ஸ்லாம் நானும் பார்த்தேன், கிளைண்ட்ஸ் எல்லாம் நல்லாவே சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்க, ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட கான்ட்ராக்ட் சைன் பண்ணலாமான்னு கேட்குறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலி இதை நான் உனக்காக ஒன்றும் பண்ணல, உண்மையாகவே உங்கள் பிஸ்னஸ் எனக்கு பிடிச்சி போயிருக்குனால தான் நான் வந்து கேட்குறேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். நீ சொல்கிறதுலாம் நான் ஒத்துக்கிறேன், ஆனால் இதை நான் மட்டும் இண்டிவிஜுவலாக டிசைட் பண்ண முடியாது, தான் இதில் இன்வெஸ்டர், ஸோ நானும் அவரும் டிஸ்கஸ் பண்ணி தான் முடிவு பண்ண முடியும். அதே சமயம் கோல்ட் லைனோட நாங்கள் கான்ட்ராக்ட் சைன் பண்ணால் அது நல்லதா கெட்டதான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல, ஸோ எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறியா அப்படின்ட்டு வேற கேட்பா. உடனே இவனுக்கும் வேறு ஒரு மாறியிடும், மூஞ்செல்லாம் அப்படியே சுருங்கின மாதிரி வச்சுப்பானா. உடனே சாவும், சரி ஓகே ஒரு இன்வெஸ்டராக நான் அவங்ககிட்ட சில கேள்விலாம் கேட்கணும்னு நினைக்கிறேன், சரி கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும்னு சொல்கிறேன், எங்களுக்கு என்ன ஆஃபர் பண்ண போகிற அப்படின்ட்டு வேற கேட்பாரு. உங்களுக்கு என்ன ப்ராஃபிட்டில் 20% நான் ப்ராஃபிட் ஷேரிங் தரேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். என்னது 20% அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுவார். இது உண்மையாகவே ஒரு நல்ல ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான். உடனே இவரும் போக்ஸில் கிட்ட, இது ஒரு நல்ல ஐடியா தான், அதுவும் கோல்ட் லைன் மாதிரி ஒரு பெரிய கம்பெனி கூட நம்ம டைப் பண்ணோன்னா நம்மளுக்கும் ஒரு நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கும், நம்மளோட ப்ராடக்ட்ஸும் நல்லா குளோபலாக ரீச் ஆகும் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு போக்ஸிலும், ஆனால் ஒரு கண்டிஷன், நாங்கள் தான் எங்களோட ப்ராடக்ட்டோட ரேட்லாம் என்னென்னு ஃபிக்ஸ் பண்ணுவோம், நீங்கள் எதுவும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது எங்கள் கிளைண்ட்டுக்கு அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. எல்லாத்துக்குமே வேறு இவனும் ஓகேன்னு வர சொல்லிவிடுவான். போக்ஸில் அப்போ இனி நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட வா, கையே கூடு அப்படின்ட்டு வர சொல்லுவான். 2 பேரும் மாற்றி வேறு ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கையை விடவே மாட்டாங்க. சாதை பார்த்தோன்னே பயங்கர டென்ஷன் ஆகிடுவார். ஏன்டா ஏன் முன்னாடியே வா, கையை எடுறா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கையை வேற தட்டி விட்டுருவாரு. நீங்களும் தானே இன்வெஸ்டர், கையை கொடுங்க அப்படின்ட்டு வேற கேட்பான். உங்ககிட்டலாம் கையை நம்பி கொடுக்க முடியாது, இதுக்கப்புறம் போக்ஸில் நீ
நீயே பார்த்துக்கோ, இனி நான் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவார். என்ன சொல்கிறீங்க நீங்கள், இதுக்கப்புறம் தான் நம்ம பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ண போகிறோம், நீங்கள் வந்து கோல் லைனில் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவான். உங்களுக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு, யாராவது ஆஃபீஸில் வந்து தூங்குவாங்களா, அங்கே போய் நான் எப்போ ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்ட்டு வேற டென்ஷனாகி கத்த ஆரம்பிச்சிருவாரு. ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, ஆஃபீஸில் உங்களோட ரூம் அப்படியே தான் இருக்கு, இப்போ நான் அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் அங்கே வந்து இருங்க, அங்கே வந்து நல்லா ரெஸ்ட் எடுங்க, அந்த ரூம் நல்லா பெருசாக இருக்கும், நீங்கள் தான் பார்த்துருக்கீங்கல்ல, அதேமாதிரி பேண்ட்ரிலாம் இருக்குது, பேண்ட்ரியில் என்ன வேணுமோ எடுத்து சாப்பிட்டுக்கோங்க, உங்களுக்கு ஃப்ரீ 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 அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே அப்படின்ட்டு வேற யோசிச்சுட்டு இருப்பாரு. வேற எங்கேயும் இல்லை, இந்த டைலாக்லாம் இவர் தான் சொல்லியிருப்பாரு. அவனை ஃபஸ்ட் டைம் வீட்டில் வந்து தங்குடா அப்படின்னு சொல்லும் போது, ஓஹோ அதுக்கு தான் இப்போ பழி வாங்குறானோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா நான் சொன்ன டைலாக் என்கிட்டயே சொல்லிக்கிட்டு இருக்கியா, என்ன பழி வாங்குறியா அப்படின்ட்டு வர டென்ஷனில் கத்த ஆரம்பிச்சிருவாரு. உடனே லூயிஸும் வச்சா ஏன் இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு வர அக் பண்ணி மாட்டி, என்னடா பண்ணுறேன், ஏன்டா என் மேலே படுத்துக்கிட்டு இருக்கேன், ஏஞ்சிடா அப்படின்ட்டு வர கத்திக்கிட்டு இருப்பாரு. இன்னொரு வாட்டி இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு எவ்வளோ திரும்ப ஹர்ட்டிங்காக இருக்குது, நீங்கள் என் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு எவ்வளோ திரும்ப ரிலாக்ஸ்டாக கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவேன், ஸோ ப்ளீஸ் கோலில் எனக்கு சீக்கிரமாக வாங்க அப்படின்ட்டு வர கத்திக்கிட்டு இருப்பான். இவன் பேசின உடனே இவருக்கும் வர பயங்கர டச்சிங்காக போயிடும். சரி வந்து தொலைகிறேன், கொஞ்சம் ஏமாலேருந்து ஏஞ்சிக்கிறியா அப்படின்ட்டு வர தட்டி விட்டுருவாரு. இவனை வர ஸ்ட்ரெயிட்டாக கோல் லைனுக்கு வந்துருவானா, இவனை பார்த்தோன்னே டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் பயங்கர ஜாலியாக கத்த ஆரம்பிச்சிருவாங்க. உடனே லீயும், பாஸ் நீங்கள் ஃப்ரான்ஸ் போயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டோடனே நான் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன், நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாரு. எனக்கு கண்டிப்பாக தெரியும் நீங்களாம் என்னை மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் நான் இங்கே தான் இருக்க போகிறேன், நம்ம எல்லாரும் இனி ஒன்றா நல்லா ஜாலியாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். அதேமாதிரி உங்களுக்கு ஒரு குட் நியூஸாக இருக்குது, நம்ம டீமுக்கு புதுசாக 2 பேர் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு வர சொல்லுவான். இது இலவச இணைப்பா, யார் அது அப்படின்ட்டு வர கேட்பாங்க. தோ இவங்க தான் போக்கியல் சிஇஓ அண்ட் இவர் தான் டைரக்டர் அப்படின்ட்டு வர புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பான். இவங்க தான் இனி நம்ம புது பிஸ்னஸை பார்த்துக்க போகிறாங்க அப்படின்ட்டு வர சொல்லுவான். உடனே சாவும், என்ன டீம் என்னை பார்த்தோன்னே அப்படியே வரைஞ்சி போயிருக்கீங்க, நான் இல்லாதப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்களா என்ன அப்படின்ட்டு வர கலாய்க்க ஆரம்பிச்சிருவாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை டேரக்டர் அப்படின்ட்டு வர சமாளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. உடனே லூயிஸும் உங்களோட ரூமை நீங்கள் எடுத்துக்கோங்க வச்சா அப்படின்ட்டு வர சொல்லுவான். உடனே மாரியும் உள்ளே பூந்து அப்போது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர லூயிஸை கேட்பா. எனக்கு வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு வர சொல்லுவான். பின்னாடி திரும்பி பார்த்தா 2 பேர் ஒரு சின்ன டேபிளை வேறு எடுத்துகிட்டு வருவாங்க. எது இந்த டேபிளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வேறு ரொம்ப கேவலமாக பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் இந்த டேபிளே உட்கார போகிறாரு, மனசில் என்ன ஃப்ளோர் செக்யூரிட்டின்னு நினைப்பா இவருக்கு அப்படின்ட்டு வர கலாச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதை பற்றிலாம் கவலைப்படாமல் லூயிஸும் போக்ஷல் ஷா நம்மளுக்கு ஒரு சின்ன மீட்டிங் இருக்குது போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வர கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருப்பான். மீட்டிங் போகும்போது கூட சும்மா போவோம், போக்ஷலோட கையை பிடிச்சி வர கூப்பிட்டு போயிட்டு இருப்பாடி, எல்லாரும் பார்க்குறாங்கடா அப்படின்ட்டு வர கற்றுக்கிட்டு இருப்பா. மாரியும் அதை பார்த்துட்டு வயிற்றுச்சரில் இவனுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு போல அப்படின்ட்டு வர எரிஞ்சுக்கிட்டு இருப்பா. இங்கே கட் பண்ணால் நம்ம போக்னாம தான் காட்டுவாங்க. போக்னாமுக்கு கிம்மு சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டு வந்து டியூஷன் எடுத்துகிட்டு இருப்பாங்க. 2 பேரும் சொல்லி கொடுத்தா இவனுக்கு ஒரு மல்டிப்ளிகேஷன் கூட வராது. ஐயோ இவருக்கு மல்டிப்ளிகேஷன் கூட வரலையேன்னு சொல்லிட்டு வர 2 பேரும் பயங்கர டென்ஷனில் வர நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அந்த 3 பொண்ணுங்களும் வேற போக்னாம் ஜாலியாக டேபிளில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான், நம்ம தலையெழுத்து பூண்டு உரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வர புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி செம்ம காண்டில் இருப்பாங்களே, வாயை மூடிட்டு ஒழுங்காக பூண்டை உரிங்க, இல்லை 10 கிலோ இன்க்ரீஸ் பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு போக்னாமில் இருக்க காண்டெல்லாம் இவங்க மேலே காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து லூயிஸ் போக்ஷிலையும் ஜோவோட அம்மாவெல்லாம் வேற சாப்பிட கூப்பிட்டு வந்துருப்பான். போக்ஷிலை பார்த்த உடனே போக்னாமும் போக்ஷில் எனக்கு காப்பாற்று அப்படின்ட்டு வர கத்த ஆரம்பிச்சிருவான். உடனே கிம்மா ஒழுங்காக உட்காந்து படிங்க மாஸ்டர் அப்படின்ட்டு வர உட்காந்து அவனை படிக்க வச்சுக்கிட்டு இருப்பாரு. உடனே பாட்டியை இவங்க எல்லாரையும் பார்த்தோன்னே பயங்கர எக்ஸைட்டடாக வேற ஆகிடுவாங்க. காலையிலேருந்து நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணேன் அப்படின்லாம் வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உடனே லூயிஸும் அந்த பொண்ணுங்க கிட்ட போயிட்டு என்ன பூண்டு உரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கா, நான் வேணா அது ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்ட்டு வர கேட்பான். கேட்டிங்களே அதுவே சந்தோஷம், ஏதாவது முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. சரி ஓகே உங்களுக்கு வேணா நான் ஏதாவது ஒரு பாட்டு பாடுறேன், கண்டிப்பாக அது உங்களை மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்ட்டு வர இவனும் போய் பாட்டு பாட ஆரம்பிச்சிருவான். அந்த 3 பொண்ணுங்களை வர பயங்கர டென்ஷன் ஆகிடுவாங்க, என்ன இவன் நம்மளை கலாய்க்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம லூயிஸும் போயிட்டு அந்த பியானோவில் பாட்டெல்லாம் வேற பாட ஆரம்பிச்சிருவான் வாட்சிக்கிட்டு. எல்லாருக்கும் பயங்கர சர்ப்ரைஸாக போயிடும், இவன் இவ்வளோ சூப்பராக பாடுவானா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம போக்ஷலும் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக வேற வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. பாட்டிக்கு வர சந்தோஷம் தாங்கவே முடியாது. வீடு இந்த மாதிரிலாம் கலகலப்பாக இருந்து இவங்க பார்த்தே இருக்க மாட்டாங்க. ஆனால் எல்லாருக்கூடையும் பயங்கரமாக வேற ஜாலியாக வைப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதை வேற கிம்கிட்டே வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, வீடு இப்போ தான் பயங்கர சத்தமாக இருக்குது நம்ம லூயிஸ் வந்த பிறகு அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. கிம் அதை புரிஞ்சுக்காம உங்களுக்கு டிஸ்டர்பிங்காக இருந்தால் சொல்லுங்கள் சாருமான், எல்லாரையும் இப்போயே வீட்டை விட்டு வெளில துரத்துக்கிறேன் அப்படின்ட்டு வர சொல்வார். அட கிம் நான் அதை சொல்ல வரல, இப்போ தான் வீடே ரொம்ப கலகலன்னு சந்தோஷமாக இருக்குது, இத்தனை வருஷமாக நான் இந்த சந்தோஷத்தை ஏன் தான் மிஸ் பண்ணணும் எனக்கு தெரியல. லூயிஸ் ஒரு பக்கமாகவும் நான் ஒரு பக்கமாகவும் இவ்வளோ நாள் இந்த வீட்டுக்குள்ளே அடைஞ்சு வாழ்ந்து தான் நினைக்கும் போதே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் இப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு விதத்தில் லூயிஸுக்கு பழசெல்லாம் மறந்தது கூட நல்லது தான். இப்போ அந்த மாதிரி மறந்ததுனால தானே அவன் எல்லா மனுஷங்களோடையும் சகஜமாக பழகி அவனுக்கு ஒரு அறிவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேற பயங்கர சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம் உங்ககிட்ட நான் உன்னை செக் பண்ண சொன்னேன், நீ பண்ணிங்களா அப்படின்ட்டு வர கேட்பாங்க. நீங்கள் சொன்னதை நானும் செக் பண்ணேன், போக்ஸில் ஒன்றும் ப்ரெக்னெண்ட்டாலாம் இல்லை அப்படின்ட்டு வர சொல்லிடுவார். ஓ அப்படியா, நான் தான் ஏதோ இமேஜின் பண்ணிக்கிட்டேன் போல். சரி அது இருக்கட்டும், லூயிஸோட ட்ரெஷர் பாக்ஸை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிதா
அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. உடனே கிம்மோ, லூயிஸே அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டாரு மேம், அது பூசானில் தான் இருக்கா அப்படின்ட்டு வேற சொல்வார். அது பூசானில் தான் இருக்கா, இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தயவு செய்து பூசானுக்கு போய் இமீடியட்டாக அந்த ட்ரெஷர் பாக்ஸை கொண்டு வாங்க அப்படின்ட்டு வேற பாட்டியும் சொல்லுவாங்க. கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக வேற இவரும் கிளம்பிடுவார். ஒரு சும்மா போகாமல் யோகிட்ட வந்துட்டு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்னு வேற கேட்பாரு. உடனே உங்களுக்கு செம்ம ஷாக் ஆகிடும். நம்ம பூசானில் ஒன்றா இருந்தோம்னா அதுக்காக எல்லாரும் முன்னாடி இப்படியா கேட்பா, யாராவது கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, வாயை மூடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு ஒரு இடம் பொருள் எவெல்லாம் கிடையாது அவங்களுக்கு அப்படின்ட்டு வர கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை, சேர் உமனுக்கு ஒரு ட்ரீம் வந்து தான். ஸோ பேசிக்காகவே உங்களுக்கு ட்ரீம்லாம் வந்ததுன்னா அது உண்மையாக நடக்கும், அதனால தான் உங்ககிட்ட வந்து கேட்டேன், என்ன எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்லாம் வர சொல்லிக்கிட்டு இருப்பாரு. உங்களுக்கு உண்மையாகவே பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு போல, என்கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு வர அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஓடிடுவாங்க. இங்கே கட் பண்ணால் நம்ம போக்ஸ்லேயும் லூயிஸையும் தான் காட்டுவாங்க. போக் நம்ம அங்கேயே ஸ்டே பண்ணியிருக்கானே, சேர் உமன் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு வேற கேட்பா. அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்க மாட்டாங்க. கிம்மு தான் சொன்னார் அவன் அங்கேயே தங்கி படிக்கிறது தான் நல்லதுன்னு. ஏன் அவன் இன்னும் அவ்வளோ மோசமாக படிக்கிறான் அப்படின்ட்டு வேற கேட்பான். உண்மையை சொல்லணும்னா அவனுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டுது அப்படின்ட்டு வேற லூயிஸும் சொல்லிடுவான். சரி போக்ஷில், உனக்கு குளிருதா அப்படின்ட்டு வேற கேட்பான். இல்லையே, நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. இல்லை உனக்கு குளிருது வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணி வேற கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருப்பான். 2 பேரும் வீட்டுக்குள்ளே வந்த உடனே, என்னடா ஆல்ரெடி ஏதோ டிஷ்ஷெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க போல அப்படின்ட்டு வேற கேட்பா. ஆமாம், நான் தான் சொன்னேன் டிஷ்ஷை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, உனக்கே தெரியும்ல எனக்கு நைட் ஆனால் ரொம்ப பசிக்கும்னு, வா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வேற 2 பேரும் உட்காந்துருவாங்க. சரி ஓகே நீயே ஓப்பன் பண்ணு அப்படின்ட்டு வேற சொல்லுவான். சரி ஓகே இதில் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஓப்பன் பண்ணி பார்ப்பா. உள்ளே சாப்பாடு இருக்கும்னு பார்த்தா உள்ளே இவன் வாங்கி வச்ச ரிங்கு தான் இருக்கும். அதை பார்த்தோன்னே உனக்கு பயங்கர ஷாக் ஆகிடும். நான் உங்ககிட்ட தான் ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணல, நான் உனக்கு ஒரிஜினல் ரிங் தான் வாங்கி தருவேன்னு, இப்போ பற்றியா வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். அப்போ தான் இவளுக்கே ஸ்ட்ரைக் ஆகும். ஆமாம்ல, அன்றைக்கி டூப்ளிகேட் ரிங்கெல்லாம் வாங்கி தர மாட்டேன், உனக்கு ஒரிஜினல் தான் வாங்கி தருவேன்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற பயங்கர எமோஷனலாக வேற உட்காந்துட்டு இருப்பா. உடனே இவன் கையாலேயே அதை போட்டு விட்டுட்டு, போக்ஷில் இப்போ தான் இந்த ரிங்கோட வேல்யூவே அதிகமான மாதிரி இருக்குது, ஒரு உண்மையை சொல்லட்டுமா, அன்றைக்கி $30 மட்டும் இருந்ததுன்னா நான் அன்றைக்கும் அந்த ரிங்கை உனக்கு வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே இவளோட கையை வேற பிடிச்சி அப்படியே வேற கிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவளுக்கு வேற பயங்கர டச்சிங்காக இருக்கும். இவன் என்ன நம்மளை இவ்வளோ அன்கண்டிஷனலாக லவ் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே லூயிஸும் போக்ஷில் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு வேற கிட்ட இழுப்பான், கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவளுக்கு வேற ஒரு மாதிரி இருக்கும். டேய் எனக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் நல்லா சம்மர் ஆரம்பிக்க போகுதுன்னு, ஆனால் இப்பயும் சூடாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேற இவ்வளோ டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பா. இவனை வேற கிஸ் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். டேய் இல்லை ரொம்ப சூடாக இருக்குது, நம்ம வெளில வேணா ஒரு வாக் போகலாமா, போய் காஃபி குடிக்கலாமா அப்படின்லாம் வேற கேட்டுட்ருப்பா. அதுக்கு வெளியெல்லாம் ஒன்றும் போக தேவையில்ல, உனக்கு காஃபி தானே வேணும், நான் என் கையாலே போட்டு தரேன், நீ இங்கேயே உட்காருன்னு, உன் கையில் அழுக்கப்படக்கூடாது, ஏன்னா உன் கையில் ரிங் இருக்குல்ல அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். நீ எனக்கு காஃபி போட போறியா அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற பயங்கர எக்ஸைட்டடாக இருப்பா. லூயிஸும் கிச்சனுக்கு போயிட்டு எல்லா பொருளையும் கரெக்டாக வேற எடுத்து காஃபி போட்டுக்கிட்டு இருப்பான். இவளுக்கு வேற பயங்கர ஷாக்காக இருக்கும். இவன் போனதுக்கப்புறம் எல்லா பிளேஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணுவேன், இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. டேய் லூயிஸ், உனக்கு எப்பறம் எல்லா இடமும் கரெக்டாக தெரியுது, நீ வீட்டை விட்டு வெளில போனதுக்கப்புறம் நான் எல்லா இடத்தையும் மாற்றினேனே அப்படின்ட்டு வேற சொல்லுவா. உடனே இவனுக்கு பயங்கர ஷாக் ஆகிடும். ஐயோ மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற ஒத்துப்பான். போக்ஸில் நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன், நீ ஆஃபீஸ் போய்டுவல்ல, அதுக்கப்புறம் நான் இங்கே தான் டெய்லி வருவேன் தெரியுமா, இங்கே வந்துட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவேன், ஜோட அம்மாவோட உட்காந்து காஃபி சாப்பிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பேன், நீ வர டைம் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே நான் வீட்டில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பண்ணி உண்டுலேயும் காசு போட்டுட்டு ஓடிடுவேன் தெரியுமா அப்படின்ட்டு வர சொல்லுவான். நீ ஆஃபீஸ் போகும்போது கூட நீ பஸ் ஏறுவல்ல, அப்போ நான் ஒளிஞ்சிருந்து தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன், நீ அதேமாதிரி ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துடுவல்ல, நீ தூங்குற வரைக்கும் நான் வெளில தான் வெயிட் பண்ணுவேன், நீ எப்போ லைட் ஆஃப் பண்ணுறியோ அப்போ தான் நான் உனக்கு குட் நைட்டுன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கே கிளம்புவேன் தெரியுமா அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். என்னை மன்னிச்சிருண்ணே, உங்ககிட்ட இதெல்லாம் மறைக்கணும்னு நான் ஒன்றும் மறைக்கல, நீ இதெல்லாம் தெரிஞ்சால் கோவப்படுவேன்னு சொல்லிட்டு தான் நான் மறைச்சேன், என்னை மன்னிச்சிரு போக்ஷில் அப்படின்ட்டு வர கேட்டுட்டு இருப்பான். உடனே போக்ஷிலுக்கும் பயங்கர டச்சிங்காக போயிடுமா, ஓடி வந்து ஹக் பண்ணிவிட்டு எனக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கியா, ரொம்ப தேங்க்ஸ் லூயிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஹக் பண்ணி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. உடனே லூயிஸும் போக்ஷில் இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு வேற கிஸ் பண்ணிவிடுவான். இவளுக்கு வேற பயங்கர எமோஷனலாக இருக்குமா, ஹக் பண்ணிக்கிட்டு வேற இதுக்கப்புறம் நம்ம பிரியவே கூடாது, நான் உன்னை விட்டு போகவும் மாட்டேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். இங்கே கட் பண்ணால் நம்ம கிம்மா தான் காட்டுவாங்க. பூசான் வீட்டுக்கு போயிட்டு அந்த ட்ரெஷர் பாக்ஸை வேற தேடிக்கிட்டு இருப்பார். ஒரு வழியாக அந்த சீக்ரெட் பிளேஸையும் கண்டுபிடிச்சிருவாரு. உள்ளே பார்த்தா அந்த ட்ரெஷர் பாக்ஸ் வேற இருக்கவே இருக்குது. என்ன இல்லை, ஆனால் லூயிஸ் இங்கே தானே சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சேர் உமனுக்கு வேற கால் பண்ணிவிடுவார். லூயிஸ் அன்றைக்கமாக மாற்றி சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன் மேம், இங்கே அது இல்லவே இல்லை அப்படின்ட்டு வேற சொல்லுவார். உடனே சேர் உமனும் பயங்கர டென்ஷன் ஆகிடுவாங்க. லூயிஸ் எங்கே தான் வச்சிருப்பான்னு தெரியலையே அந்த ட்ரெஷர் பாக்ஸை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் வேற உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த ட்ரெஷர் பாக்ஸை ஊருக்கு முன்னாடி பேக்கு போய் தூக்கிட்டு வந்திருப்பாரு. அப்படி இதில் என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு வேற பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் லூயிஸும் மாரியோட அம்மாவை பார்க்க புக் ஸ்டோருக்கு வேற வந்திருப்பான். அவங்களும் இவனுக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு சாக்லேட்லாம் எடுத்து வர கொடுப்பாங்க. இந்த சாக்லேட்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா லூயிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாங்க. இதை மறக்க முடியுமா, சின்ன வயசில் கிம்மியும் பாட்டியே ஏமாற்றி எனக்கு திருட்டுத்தனமாக கொடுப்பீங்களே, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், நான் ஒன்று எடுத்துக்கிட்டுமா அப்படின்ட்டு வர ஒன்று எடுத்து சாப்பிடுவான். சின்ன வயசில் நான் எப்படி சாப்பிட்டனோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே மாரியோட அம்மாவும் ஃபுல்லாக உனக்கு தான், உனக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்து
சாப்பிடு, ஏன்னா இங்கே உன் பாட்டியும் இல்லை கிம்மும் இல்லை உன்னை தடுக்கிறதுக்கு அப்படின்லாம் வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். லூயிஸ் உங்ககிட்ட ஒன்று சொல்லியே ஆகணும், நீ அடிக்கடி இந்த புக் ஸ்டோருக்கு வா, நம்ம 2 பேரும் நிறைய பேசலாம் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து யாரோ கஸ்டமர் வரா மாதிரி இருக்கும். உடனே மாரியோட அம்மாவும் நம்ம கடைக்கெல்லாம் கஸ்டமர் வந்திருக்காங்களே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸைட் ஆகிடுவாங்க. வாங்க வாங்க அப்படின்ட்டு வேற கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையாகவே அந்த கஸ்டமர் கூவா தான் இருப்பான். உங்களுக்கு எந்த மாதிரி புக்கு வேணும் அப்படின்லாம் வேற கேட்டுட்டு இருப்பாங்க. மேம் உங்களுக்கு நான் யாருன்னு தெரியலையா, அன்னைக்கு கூட நான் உங்கள் வீட்டுக்கு கால் பண்ணியிருந்தேனே கூன்னு சொல்லிட்டு உங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுன்னு ஞாபகம் இல்லை அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பான். அங்கே தானே லூயிஸும் இருக்கான். கூவா இந்த பேரை நான் எங்கே கேட்டிருக்கேனே அப்படின்ட்டு வேற யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ தான் இவனுக்கே ஸ்ட்ரைக் ஆகும். ஆமாம்ல அன்றைக்கி லேட் நைட்டு ஒருத்தர் கால் பண்ணிட்டு கூட கூன்னு சொன்னார், ஒருவேளை அந்த பர்சனும் இவரும் ஒன்று தானோ அப்படின்ட்டு வேற யோசிச்சுக்கிட்டு இருப்பான். மாரியோட அம்மாவும் ஆமாம்ல நீங்கள் நீ கால் பண்ணியிருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஞாபகம் வந்துடும். இவன் எதுக்கு இங்கே வந்தான், இப்போ பேக்கு மாட்டுவாரா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கும், இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then bye bye friends.